வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று நம்ம தேசத்தையே உலுக்கியிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து பாரியோல்கிட்ட அவருடைய பார்வையின் மூலியமாக வந்து கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு தமிழர்களுக்கு ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அதாவது இயக்குனர் வி. சேகர், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வரவு சிறப்பான பத்தனா அப்படிங்கிற படம், இன்னும் அந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, விரலுக்கு ஏற்ற வீக்கம், இந்த மாதிரி சமூகத்திற்கு கருத்து சொல்லக்கூடிய குடும்ப பாங்கான ஆபாசங்கள் இல்லாத படங்களாக வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 90s டு ஏர்லி 2000 பல ஹிட்டு படங்கள். நம்ம இன்றைக்குமே வந்து இந்த வடிவேலு, விவேக், அப்புறம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த டிவியில் போட்டால் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த படத்தை இப்போ வரைக்கும் அந்த படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களாக தான் இருக்குது. பல நல்ல படங்கள் அவர் மூலமாக வந்திருக்கு. வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல இயக்குனர், மக்களால் பெரிதும் மறக்கப்பட்ட இல்லை மறைக்கப்பட்ட இயக்குனர்னு சொல்லலாம். அவர் தமிழ் தேசிய தளத்தில் பல செயல்களை செய்தவர். இன்றைக்கி என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இருக்கும், அப்போ வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போ அதில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த ஹார்ட் அட்டாக்கில் ஹார்ட் ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப வந்து அதை ரிகவர் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே வந்து அவருடைய மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் வந்து கொஞ்சம் கம்மியதானனால அவருக்கு வந்து அன்கான்ஷியஸில் போயிட்டார். இப்போ அன்கான்ஷியஸில் தான் இருக்கார். அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் தான் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த தகவல் தெரிஞ்சுது. எப்போவுமே அவர் எனக்கு அழைச்சி பேசுவார். அன்றைக்கி ஒரு நாள் அழைப்பு வந்துருந்துச்சு அவரோட எண்ணில் இருந்து. நான் வந்து சரி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஐயா அழைச்சாருன்னா என்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார். ஸோ அது வந்து வயதானவரும் கூட. அப்போ நான் சரி நம்ம ஒரு சாயந்தரமாக போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் மறந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து ஐயா அழைச்சிருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது திரும்ப இது போய் அழைச்சி பேசினேன். அப்படி பேசும்பொழுது ஐயா எடுக்கலை, அவங்க மகன் தான் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிருக்குங்க பாரி, நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ஏன்னா வந்து ஐயாவோட கான்டாக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது யாருக்கிட்ட அதிகமாக பேசியிருக்காரு போயிருக்காருன்னு பார்த்துட்டு, என்ன உங்களை மாதிரி ஆட்கள் வந்து அவர்கிட்ட நின்று ஒரு 5 நிமிஷம் பேசுனா மேபி அவருக்கு அந்த ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவருக்கு உயிர் நாடியே வந்து தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியம் தான் அவருடைய சிந்தனையாகவும், தமிழ் தேசியம் தான் எதிர்காலமுங்கும்போது அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுனீங்கன்னா அவருக்கு வந்து அவர் அன்கான்ஷியஸில் இருக்கார், 10 நாளாக அப்படி தான் இருக்கார். அது எப்படியாவது கொஞ்சம் ரிக்கவர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் போனோம். என்னால் அவர் பார்க்க முடியல. ஏன்னா என் கல்யாணத்துக்குலாம் அவர் வந்திருப்பார். நான் முடிஞ்சால் நான் அந்த காட்சிகள் காட்டுறேன். அப்போ வந்து அவர் எப்பவுமே அவர் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் வி. சேகர் அப்படின்னா நல்ல வெள்ளையாக முழுமையான ஒரு ஜிப்பா மாதிரியோ ஒரு இது மாதிரி போட்டு நல்ல ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பாரு, விபூதி வச்சிருப்பாரு. அதான் நல்ல இது வச்சுட்டு அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான நாட்டம் கொண்டவர். அதுவும் தமிழர் மெய்யியலை வந்து அதிகமாக பேசக்கூடியவர். தமிழர் ஆன்மீகத்தில் அவருக்கு அவ்வளோ பிடிப்பு. எனக்கு தெரிஞ்சு அவர் போகாத கோயில்கள்லாம் இருக்காது தமிழ்நாட்டில். அது மாதிரி எல்லா கோயில்களுக்கும் அதோட சிறப்புகள், அந்த கோயில்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அங்கே இருக்க மக்களுடைய நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சு. இப்போ நமக்குலாம் வந்து இந்த ஊரில் எந்த கோயில் இருக்குது, அது எந்த சிறப்புலாம் பெருசாக தெரியாது. ஆனால் இவருக்கு வந்து அதில் எல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாரு. அடிக்கடி கோயிலுக்கு போகிற ஒரு பழக்கம் கொண்ட ஒரு நபர். அப்புறம் சரி இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்கும்போது அவருடைய கோலத்தை பார்க்கும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் அவருடைய மகன் அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து எனக்கு உண்மையே ரொம்ப ஊண்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா, இவங்களுக்கு வந்து என்னென்னா, மீடியாக்கெலாம் வந்துட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காருங்கிற செய்தியை கூட இவங்க போட மாட்டேங்கிறாங்க. இவங்க போட்டால் தானே அவருடைய சகாக்கள், அவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அவரால் வாழ்க்கையில் முன்னேறிய நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவரால் வாழ்க்கையில் முன்னேறி போன டைரக்டர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர் பல முறை வந்து இந்த இயக்குனர் சங்கத்துக்கெலாம் அவர் தலைவராலாம் இருந்திருக்காரு. இப்போ இந்த தமிழர்களுக்குன்னு ஒரு இயக்குனர் சங்கம்லாம் ஆரம்பித்தாங்க, அதுக்கெலாம் தலைமை தாங்கியிருக்காரு. அப்போ அதில் எத்தனையோ இயக்குனர்கள் இவரோட உதவி பெற்றுறவங்க இருக்காங்க. இவர் மூலமாக இப்போ இவங்களுக்குலாம் வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் அழைச்சி எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதில் அவங்களா விஷயம் தெரிஞ்சு வரணும்ல. அதுவும் துக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப பழக்கப்பட்டவங்களுக்கு அழைச்சி பேசிடலாம். ஆனால் விஷயம் தெரியணும்ல. இப்போ இவருக்கு வந்து முடியாமல் இருக்கு, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, அவர் வந்து பார்க்கணுங்கிற அந்த ஒரு இருக்கணும்ல. அதை கூட மீடியாஸ் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதனால் உங்கள் மூலிமா இந்த செய்தியை கடத்துங்க அப்படின்னு சொன்னார். பார்த்துட்டு வந்தேன். இப்போ எனக்கு வந்து அவர் திரும்ப வந்துடணும், அவருக்கு கட்டாயம் வந்து திரும்ப வந்து ஒரு வழிகாட்டியாக இந்த தமிழ் சமூகத்திற்கு அவருடைய தொடர்ந்து. எனக்குமே வந்து தனிப்பட்ட ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் மணிக்கணக்காக பேசியிருக்காரு. பேசிய இந்த நேரங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் காலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போன ஃபோன் கால்ஸ்லாம் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ திராவிட ஒழிப்பு மாநாடு இருக்கும்ல,
அந்த டைமில் வந்து அதுக்கு நெருக்கடி வர காலகட்டத்திலே அவர் தான் எனக்கு முதல்ல அழைச்சு என்ன சொன்னார்னா, பாரி நீங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து நீ மூர்க்கமாக அவங்களை எதிர்க்கணுங்கிற அந்த ஒரு சிந்தனை உனக்கு இருக்குது. ஆனால் இப்படி ஆரம்பிச்சுன்னா அவங்க முளையிலேயே கிள்ளி எறிய பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப நாசுக்காக நீ வந்து சில விஷயங்களை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல அட்வைஸ் கொடுப்பாரு. இது இப்படி பண்ணும்போது அதே போல் இல்லை மிக முக்கியமாக நம்ம விஜயோடைய விஷயம் நம்ம பேசுவோம். உங்ககிட்ட நான் தனிப்பட்ட ரீதியாக சொல்லியிருக்கேன், யார் வந்து விஜயோட அம்மா வந்து தமிழர் தான், அது தவறான தகவல் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஆதாரத்தோட சாட்சியமாக சொன்னதே வந்து இயக்குனர் வி சேகர் தான். ஏன்னா இயக்குனர் வி சேகர் வந்து விஜய் அவங்க அம்மாவோட, அதாவது வி சேகர் அவரோட மனைவி, விஜய் அவங்க அம்மா கூடவே படித்தவங்க, ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க, செங்குந்த முதலியார் சமூகம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவருடைய தாய்மாமன் இருக்கார்ல, அவர் ஒரு பாடகர். அவர் தான் வந்து இவரோட படத்தில் நிறைய பாடல்களை பாடியிருப்பார். ஒரு பாடகர். அவங்க ஃபேமிலியை வந்து பாடுறது இதெல்லாம் மியூசிக் இதுதான். அதனால தான் அவங்க வந்து ஹைதராபாத்துக்கே போனது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசை சார்ந்த கச்சேரிகள்லாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக நடக்கும். ஒரு ஹை லெவல் ஆடியன்ஸ் அதுக்கு இல்லை நம்ம ஊரில் அந்த ஆரம்பத்தில். இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் மாறி இருக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லைங்கும் போது அங்கே ஹைதராபாத்தில் வந்து அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தனால இங்கே இருக்கக்கூடிய நிறைய பாடகர்கள் போய் அங்கே தான் அதிகமாக வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அவங்க கல்யாண வீடுகளில் பாடுறது போகிறது. இந்த கலாச்சாரம் வந்து வெளிப்படையாக சொன்னால் பொருளாதாரம் அப்போ தமிழர்கள்ட்ட பெருசாக கிடையாது. ஸோ தமிழர்களை விட இங்கே பிறமொழியாளர்கள்ட்ட அந்த பொருளாதாரம் இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து அங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே தொழிலெலாம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் அவங்க அப்பா வசதியாக, அதாவது விஜயோடைய அம்மா வழி தாத்தா வசதியாக தான் இருந்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து வெள்ளாளர் சமூகம். இவர் வந்து அவங்களோட வீட்டுக்கு அவருடைய அந்த அவர் அந்த மாதிரி சினிமா இந்த இதுலலாம் இருக்கும்போது அதில் ஒரு ஆர்வம் பெற்று இவர் போயிட்டு வேலைக்கு இருந்திருக்காரு. அதில் அவங்க மகளுக்கும் இவருக்கும் காதல் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் திருமணம் வந்து 2 வீட்டோட சம்மந்தத்துலேயும் நடக்குது. அப்படி தான் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் யார் மூலமாக எனக்கு தெரியும்னா ஐயா மூலமாக தான் எனக்கு வந்து அது ஆதாரப்படமாக சொன்னார். நான் ஏன்னா ஒரு காணொலியில் வந்துட்டு விஜய் அவங்க அம்மா வந்து பிறமொழியாளர் நான் பேசினேன். அப்போ இவர் எனக்கு அழைச்சி, இல்லை நீங்கள் வந்து அது வந்து தவறான தகவல், அது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இதை சொன்னார். அப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குன்னு வைங்களேன், நிறைய விஷயங்கள் வந்து அவர் எங்கூட பகிர்ந்துக்கிறது உண்டு. இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா வந்துட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்த சொல்லுவார். அவருடைய தமிழ் தேசிய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கானது. ஏன்னா இங்கே தமிழ் சினிமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழர் முகம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், பாரதி ராஜாவுக்கு ஒரு 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 ஃபேஸ் இருக்குது. பாரதி ராஜா எந்த அளவுக்கு ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காரோ அதுக்கு கொஞ்சமும் இது இல்லாத ஹிட்டான படங்களை கொடுத்தவர் வந்து வி சேகர். அரசியல் படம் பிரதர், குடும்ப படம் இல்லை, பெரிய அரசியல் பேசுகிற படம், நிறைய அரசியல் பேசுகிற படங்கள் இருக்கும். அதில் வந்து ஒரு படம் வந்துட்டு இந்த சினிமாக்காரன் பின்னாடி போகாதேன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதாவது அந்த படத்தோட டைட்டில் எனக்கு சரியா ஞாபகம் வரல, பட் அந்த சினிமாக்காரங்களை வந்து நம்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்படி அவருடைய படங்கள் எல்லாமே வந்து சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற படங்கள் தான். இப்போ அவரோட மகன் கூட வந்து வருந்தினார். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்த உடனே எங்கள் அப்பாவோட இந்த படத்தை எடுத்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கு பின்னாடி இந்த தெளிவை யாராவது பேசியிருக்காங்களா ஊடகங்களில்? ஏன்னா இவர் வந்து இவரோட பேசிக்கான ஐடியாலஜி வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்குள்ள இருந்து வந்தவர். ஆனா அதே சமயத்துல அவருக்கு தமிழ் உணர்வும் தமிழ் இன பற்றும் அதிகம்ங்கிறனால கம்யூனிசத்தின் வழியில தமிழ் தேசியத்துக்கு வந்தவர். இது அவரே சொல்லுவார். வள்ளுவர் கலைக்கூடம்ங்கிறது தான் அவருடைய இது. அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த டைரக்டர்ஸ் இவங்க எல்லாரையுமே வந்து வள்ளுவருக்குன்னு ஒரு மன்றம் தொடங்க, அதை தொடங்க, இதை தொடங்கன்னு சொல்லி அப்படியே தமிழ் தேசிய பணிகளுக்கு திருப்பி விட்டார். திரைத்துறை சார்ந்து வரக்கூடியவங்களையும் தமிழ் தேசிய பணிகளுக்கு அதிகமாக அவர் இது பண்ணார். இவர் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் பேசுகிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டார் 2014 மேலே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் காட்டுறதில்ல. இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க வந்து அவங்க சேனல்ஸில் கூப்பிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட கட்சியோட அதிகாரமே நம்ம தமிழ் சமூகத்திற்கு எதிரானதுன்னு நம்ம ஒருத்தர் பேசுகிறாருன்னா அப்போ அவரை தூக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய கடமையாக இருக்கணும்? நம்மளுடைய கடமையாக தான் இருக்கணும். ஆனால் அன்றைக்கி நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே அந்த புரிதலும் இல்லை, அந்த தெளிவோ இல்லை, அதுக்கான இடமும் இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு தமிழ் தேசிய சிந்தனை என்பது உருவாகி இருக்கு. அப்படி இருந்தும் அவரை போன்ற நபர்கள் வந்து இன்னும் பெரிய அளவு போற்றப்படலை. ஒரு இயக்குனராக அவர் வந்து நம்மகிடம் அறியப்பட்டிருந்தாலும்
அவரை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய தமிழ் தேசிய சிந்தனையும் அவரோட தமிழ் தேசிய செயல்பாடும் அளப்பரியது. அதில் இப்போ நீங்கள் அந்த ராமேஸ்வரத்தில் தமிழில் இனப்படுகொலை கூட்டம் இதிலெல்லாம் அவருடைய பங்கு வந்து அளப்பரிய பெரும் பங்காற்றியவர். அவங்களாம் தான் அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான், இவர் பாரதி ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சில அந்த ஒரு கருத்து வேறுபாடு டைரக்டர் அவங்களுக்குள்ள ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து நிறைய பேரை வந்து நான் வி சேகர் அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ் வி சேகரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எஸ் வி சேகருங்கிற அளவுக்கு அவர் நடிகர், அவரை தெரிஞ்ச அளவுக்கும் கூட அவருக்கு இருக்கிற மீடியா பிரசன்ஸ் கூட ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அது இத்தனை வெற்றி படங்கள், ஒரு படம் 2 படம் கிடையாது. இப்போ நான் சொன்ன படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள், கிளாசிக்ஸ், நிறைய படங்கள், ரிப்பீட் வாட்ச் வேல்யூ. அண்ட் இது சொல்லிருந்துங்க, காமெடி மும்மூர்த்திகளான கவுண்டமணி, செந்தில், விவேக், வடிவேல் எல்லாரையும் வச்சு பெஸ்ட் கண்டென்ட் நிறைய அந்த காம்பினேஷன் காமெடிஸ் இதெல்லாம் வந்து அதுவும் முகம் சுளிக்கிறதா எதுவும் இருக்காது. அதே சமயத்தில் குடும்பத்தோட நீங்க போய் பார்க்கலாம். எல்லா படமும் இவரோட படங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தோட போய் உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு ஒரு திருவிழா போல கொண்டாடி கொண்டு வருவது போலதான் இருக்கும். குடி வந்து காமிச்சார்னா அதனால தவறுனவங்களை தான் குடிக்கிற மாதிரி காட்டுவாரு. அதான் நான் சொல்றேன்ல, மிக 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 சமூக பொறுப்பு கொண்ட ஒரு இயக்குனராக இருந்தாரு. இவர் ஒரு பெஞ்ச் மார்க் ஆக்சுவலா சினிமா துறையில. பெண்களையும் ஆபாசமா அதாவது அந்த கவர்ச்சி படுத்தி காட்டுறதெல்லாம் இருக்காது. ரொம்ப டீசெண்டா அவங்க, அதாவது ஒரு நடுத்தர தமிழ் குடும்பங்களுக்குள்ள நடக்கக்கூடிய, இப்ப பாரதி ராஜா என்ன பண்ணுவாரு, கிராமத்தில் வாழக்கூடிய தமிழ் குடும்பங்களுக்குள்ள என்ன நடக்குங்கிறத கொண்டு போய் ரொம்ப ராவா காட்டுவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நடுத்தர தமிழ் குடும்பம், இப்ப வந்து பாருங்க, இப்ப தஞ்சாவூர்ல ஒரு தமிழ் குடும்பம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு லோவர் திருச்சியில ஒரு நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ், நீங்க லோவர் மிடில் கிளாஸ் கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பைக் வச்சிருப்பாங்க, அதுல போவாங்க வருவாங்க, ஆபீஸ்க்கு வருவாரு, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சந்தோஷங்கள் சின்னது விஷயத்துல அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நுணுக்கி அவங்களோட கடன் தொல்லைகள் இது எல்லாத்தையும் அழகா காமிச்சு, அதுக்கப்புறம் வந்து மனைவியை வந்து எப்படி போட்டணுங்கிற ஒரு படம் எடுத்திருப்பாரு, அம்மாவை எப்படி போட்டணுங்கிற ஒரு படம் எடுத்திருப்பாரு, சரியில்லைன்னா ஒரு பொம்பளை எப்படி வீட்டை காப்பாற்றாலும் காட்டியிருப்பாரு. ஆமா. சோ இது மாதிரி வந்து அவரோட படங்கள் எல்லாமே ஒரு மெசேஜை வந்து தாங்கியே வரும். அந்த மெசேஜ் வந்து ஆக்சுவலா மக்களால் மதிக்கப்படக்கூடிய மெசேஜா இருக்கும். அதுக்கு அவரோட இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னா வள்ளுவர்கிட்ட இருந்தான். வள்ளுவர் எப்படி ஒவ்வொரு இதுக்கும் இப்ப வந்து பெண்களை பற்றி சொல்லும்போது திருமண உறவை பற்றி சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் போட்டிருக்க மாதிரி இவர் வந்து ஒரு படத்தை போட்டுறாரு. அவர் அந்த திருவள்ளுவருடைய கருத்துக்கள் என்னென்னவோ அதை அப்படியே அவரோட படத்துக்குள்ள காட்சியப்படுத்தி அதுக்கு ஒரு அந்த கற்பனை கதைகள் மூலமா காட்சிப்படுத்தி பார்க்குறவங்களுக்கு நமக்கு நிறைவாக இருக்கும். இன்னைக்கு நீங்க அவரோட படத்தை எடுத்து நீங்க வரிசைப்படி பார்த்தீங்க, இப்போ அவரோட வி சேகர் அவருடைய படங்கள்னு நீங்க லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை நான் போடுறேன், நம்ம ஸ்க்ரீன்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. அந்த படங்களை நீங்க வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னாவே அவர் எந்த அளவுக்கு புரிதலோட அந்த படங்களை எடுத்திருக்கிறாரு. அரசியல் புரிதலும் அவருக்கு அதிகம், அல்ல மறைமுகமா சில வந்து லைட்டா தட்டிட்டு போவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நபர் இன்னைக்கு தமிழ் சமூகத்திடம் எந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்காருன்னு பாருங்க. இன்னைக்கு அவரோட வாழ்க்கையுடைய ஒரு மிக 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 சிரமமான ஒரு காலகட்டத்தில் அவர் மாட்டிட்டு இருக்காரு. இப்போ அவரோட சிந்தனை, இப்போ அவர் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, அவங்க மகன் சொல்றாங்க சில நேரங்களில் அவர் கண்ணில் இருந்து தண்ணீர் வருது, அவர் எதையோ நினைச்சு அழுகிறாரு. எனக்கு அவங்க மகன் சொல்றாரு என்கிட்ட, அவங்க மகன் பேர் கார்ல் மார்க்ஸ், அவரோட மகன் பேர் கார்ல் மார்க்ஸ். அவர் தான் சொல்ல கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் என்கிட்ட சொல்றாரு, பாரு அவர் என்ன நினைக்கிறாருங்கிறதே எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், அவர் கண்டிப்பா இந்த தமிழ் தேசியம் வந்து இப்படி வந்து நம்ம கண் பார்வையில் அது இல்லாமல் போயிடுச்சு, நம்ம பார்க்காம போயிடுவோங்கிற அந்த ஒரு ஏக்கம் தான் அவர் வந்து அழுக வச்சுக்கிட்டு இருக்கோன்னு அவரோட மகன் வந்து என்கிட்ட பதிவு பண்ணார். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், இதில் இன்னொன்று மட்டும் இல்லை, இவர் தமிழ் தேசியம் பேசியதற்காக, தமிழ் தேசிய செயல்பாடுகளில் ஈடுபட்டதற்காக இவர் மீது பொய் வழக்குகள் போட்டு இவர் சிறைக்கும் தள்ளப்பட்டார். சிலை சம்பந்தப்பட்டதில் அது வந்து இவர் தான் சொன்ன ஒரு ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிக நாட்டம் கொண்டவர். அங்கே ஆன்மீகத்தில் இது போயிட்டு இருக்கும்போது இந்த சிலை கடத்தல் இதில் தொடர்புடைய ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த சிலையெல்லாம் வந்து அழிக்கிறாங்க, இந்த சிலையெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவரை இது பண்ணி குழப்பி, உங்கள் வீட்டில் நான் அது பாதுகாப்பாக வச்சுட்டு அதை கொண்டு போய் நான் வந்து வெவ்வேறு இடங்களில் பாதுகாக்கிறேன்னு என்னமோ ஒன்று உருட்டி குழப்பி விட்டு அவர் சரி ரொம்ப தெரிஞ்சவன் ஏதோ சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த இதை அனுமதிச்சிருக்காரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவனை கைது பண்ணி, இதை வந்து ஆக்சுவலாக ஸ்கெட்சு போட்டு அவரை சிக்க வச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த கதையை கேட்டிங்கன்னா. பட் அதுக்குலாம் நான் போக விரும்பல. அதில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அவரை வந்து அந்த நேரத்தில் மட்டும் அவரை வந்து வேணும்னே டிஃபேம் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் எவ்வளோ ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது அவரோட ஒவ்வொரு பேட்டிகளையும் நிறைய பேட்டிகள், அவர் சிவனை பற்றி பேசியிருப்பார், முருகனை பற்றி பேசியிருப்பார், நிறைய பேசியிருப்பார். அப்போ மிகவும் ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய நபர். சிவன் சொத்து இப்போ புறநாசம்ங்கிறது அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து தெளிவாக தெரியும்.
அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி ஒரு தவறை செய்கிற நபர் கிடையாது. அப்படியே தவறு செஞ்சிருந்தா அப்புறம் எங்கே அந்த கேஸ் என்னாச்சு? இதெல்லாம் என்னென்னா, இந்த ஆளக்கூடிய இந்த திராவிட வர்க்கம் வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நபர்களை எப்படி வந்து சாணி எடுத்து அடிக்கலாங்கிற நினப்பில் அவர் மீதும் அந்த கரையெல்லாம் இது பண்ண வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி தமிழ் தேசியத்திற்காக செயல்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் பொழுது அதை தாங்கி பிடிக்கிற இடத்துல தமிழ் சமூகம் இல்லைங்கிறது தான் நம்மளே நம்ம ஆளுங்களை விட்டு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்குது. முடிந்தவரை ஐயா வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த சோசியல் மீடியா இதுலலாம் இருக்கும். ஏன்னா எனக்கு நான் அதை கேட்கல. நான் வந்து இது உதவி ஏதாவது இது பண்ணுவேன்னா இல்லைங்க, அது இப்போதைக்கு வேண்டாம், எல்லாருடைய பிரார்த்தனைகளும் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு ஆதரவு. ஆனால் அவர் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய மருத்துவமனை தான். மேபி அதுக்கான உதவிகளும் தேவைப்படலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் அவங்க குடும்பத்தில் வந்து இப்போதைக்கு அது இல்லை, நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். கண்டிப்பாக அதுக்கான இது இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம். அவருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பவங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். மற்றபடி திரைத்துறையில் ஐயாவோட பழகியவர்கள் அவங்க தயவு செஞ்சு அவருடைய மகனை தொடர்பு கொண்டு அவரை போய் சந்திங்க. ராமச்சந்திரா மெடிக்கல் இதில் தான் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் அட்மிஷனில் இருக்கார், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார். முடிஞ்சால் தகவல் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அவங்க மகனுக்கு ஆறுதலாக இருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15 நாளாக இப்போ வந்து அவங்க மகன் வந்து அவங்க அப்பாவோட உயிரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. புரியுதுங்களா? அப்படி அவருக்கு ஏன்னா அவருக்கு நம்பிக்கையே வந்து நம்மளை மாதிரியான நபர்கள் அங்கே போய் சந்தித்து அவரோட நலன் விசாரித்து அவரை ஐயாவுக்கான பிரார்த்தனைகளை வைங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள், அவர் எல்லா மதத்தவர்களையும் எல்லா இனத்தவர்களையும் நேசித்த நபர் தான். நீங்கள் யாரும் வந்து அவர் வந்து அப்படி ஒருலாம் இல்லை. அவர் தமிழ் தேசியத்தை உயிராக நேசித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா மக்களோடையும் பழகக்கூடியவர். எல்லா இடங்களும் அவர் பல இடங்களில் போய் இந்த ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு அரசியலை வந்து அழகாக திரையில கொண்டு வந்து காமிச்சவர், குடும்பங்களை அழகாக காட்டியவர், தத்துவங்களை படங்களாக காட்டியவர். அவர் ஒரு 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 மைல்கல் தமிழ் திரையில ஒரு ஐகான். அவர் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது தமிழ் திரைத்துறை வந்து எதுவுமே கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறது வந்து இது தமிழ் திரைத்துறையாங்கிற கேள்வியை எழுப்புது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தமிழர்கள் புரிஞ்சுக்கோங்க. முக்கிய நடிகர்கள் யாரும் அவரோட நடித்தவங்க இல்லை அவர் படத்தில் நடித்தவங்க கூட அப்படியே கண்டுக்காமல் ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்காதிங்க. தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஐயா, அதை நம்ம பதிவு பண்ணுறோம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதாவது ரெட் ஃபோர்ட்டில் வந்து பாம் பிளாஸ்ட்டு பற்றி நிறைய தகவல்கள் நிறைய பேர் பேசிட்டாங்க. மக்களுக்கு வந்து தகவல்களாக போய் சேர்ந்துருச்சு, அது நியூஸாக போய் சேர்ந்துருச்சு. என்ன ஸ்டோரி, யார் என்ன அப்படின்ற மாதிரி அரசாங்கம் சொல்லுதுன்ற போய் சேர்ந்துருச்சு. அதுலேயும் ஒரு பர்சனலான விஷயத்தை திணிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பாம்பு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, வெடிச்சு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அங்கே இருக்கலாம், காது ஜவ்வு, லைஃப் ஃபுல்லாக ட்ராமா. அது பல பேர் செத்து போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய பாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பாம் த்ரெட்டுன்னு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாமல் ஒரு 2 மாதமாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல பாரி. இந்தியா முழுக்க என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு கேலி கூத்து நடக்குதுங்கிறத நம்ம இப்போ அது பேச வேண்டாம். ஏன்னா அது பேசணும்னா அது சிரிப்பாக இருக்கும். இவங்க பண்ண கூத்துலாம் நம்ம வீட்டில் உங்கள் வீட்டிலலாம். ஸோ அதை விட்டுருங்க. இப்போதைக்கு நடந்த விபத்து வந்து, அதாவது இந்த தாக்குதல் என்பது எப்படி என்னன்னே புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. என்ன மாதிரியான உளவியலில் மனிதர்கள் வாழ்கிறார்கள், என்ன நான் என்ன கேட்குறேங்க, இந்த தீவிரவாதம் அப்படிங்கிற இந்த டெரரிசம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டம் போல். காரணம் என்னென்னா, மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும். இப்போ ஒரு கருத்தியல் இருக்குது, இப்போ தமிழ் தேசிய கருத்தியல் இருக்குது. இப்போ தமிழ் தேசிய கருத்தியலை பெரும்பான்மையான தமிழர்களுக்கு நம்பகத்தன்மையை உருவாக்கி எது சரி எது தப்புங்கிறத புரிய வச்சு அவர்கள் எல்லாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா தான் அந்த அரசியல் என்பது வெற்றி பெறும். இல்லைன்னா வந்து அது தோல்வியில் தான் போய் முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த எது நல்லது எது கெட்டதுங்கிறத விவாதித்து பேசி ஒரு புரிதலை ஏற்படுத்தி இவங்க பக்கம் இருக்க நியாயங்களை சொல்லி இதெல்லாம் சொல்லி தான் ஒரு அரசியலை நம்ம முன்னெடுக்கும் பொழுது இந்த தீவிரவாதிகள் என்னத்தை முன்னெடுக்கிறாங்க? சரி, இது ஒரு மதவாத தீவிரவாதம் அப்படின்னு வச்சுக்கோம். இது இஸ்லாமிய மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதம்ங்கிறதா இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதன் மூலமாக இஸ்லாத்துக்கு ஏதாவது விதத்தில் நல்ல பேர் வருதா? இஸ்லாமியர்களுக்கு நல்ல பேர் வருதா? இன்னைக்கு இப்போ இதில் கைது செய்யப்பட்டிருக்க இந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்க இதில் வந்து என்னென்னா, ஓப்பனாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவும் ஃபேர் மாங்கரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அதிக அளவு குறைகளை காட்டி பேசும் பொழுது அது என்ன மாதிரியான பின்விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். இந்தியன் மீடியாஸ் வந்து நிறைய குழப்பி வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் இந்த வெரிஃபை பண்ணி பார்க்கறதுக்குள்ளேயே எனக்கு தலைவலி ஆகிப்போச்சு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இந்த சார்ந்து பேசின காணொலிகளாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயும் மிஸ்லீடிங் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த செய்தியில் கவனிச்சிங்கன்னா கைது செய்யப்பட்டவங்க இருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்டவங்களில் டாக்டர்ஸ் இருக்காங்க.
இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் பற்றி பேசும்பொழுது இதை பற்றி தான் நம்ம பேசணும். இந்த இதில் வந்து என்னென்னா அமோனியம் நைட்ரேட் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 2900 கிட்டத்தட்ட 3000 கிலோவுக்கு நெருக்கமான அமோனியம் நைட்ரேட் வந்து கையகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை வச்சிருந்த பொசஷனில் யார் யார் வச்சிருந்தா, அது யார் மூலியமாக அது வந்திருக்கு போயிருக்குங்கிறலாம் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல ஒரு 2-3 டாக்டர்ஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு நிகழ்வு. இது போக குஜராத்தில் ஒரு மருத்துவர் வந்து கைது பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் முன்னாடி நடந்த தகவல். இது 9ஆம் தேதிக்கு, இது வந்து பாம் பிளாஸ்ட்டுக்கெலாம் முன்னாடி நடக்குது. இது அந்த குஜராத் மருத்துவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை எப்படி கைது பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து வீட்டில் வந்து ஒரு ரெசின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பாய்சன், அது நீங்கள் இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் செடி கொடிகள் இது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு விஷத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் மாற்றி தான் நம்ம மக்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்போ அது மாதிரி ஒரு இது விதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன, இப்போ நீங்கள் ஆப்பிளே இருக்குல்ல, ஆப்பிளோட விதையில் இருக்க ஒரு ரொம்ப மைன்யூட்டான விஷத்தன்மையை நீங்கள் தனிமையாக சேர்த்து கொண்டு வந்தால் சைனைடுன்னு ஒன்று வரும். சைனைடு அப்படி தான் ஆப்பிள் விதைகள்லேருந்து எடுப்பாங்க. அதே போல் இந்த ரெசின் அப்படிங்கிறதும் ஒரு வகை விஷம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டாக்ஸின். சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இது போயிடும். இதுக்கு ஸ்மெல் இருக்காது, வார்த்தை இருக்கு. இந்த மாதிரி ஒரு டாக்ஸினை அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில், இந்த டாக்ஸினை அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக எங்கேயுமே அஃபிஷியல் நியூஸ் வரல. இந்த ஈவெண்ட்டுக்கும் இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது ரெண்டுமே இது சொல்ல. ஏன்னா இதை செஞ்சவங்க யார், இதை கைது பண்ணியிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் போலீஸ். இதை வந்து பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் NIA வந்து கைது பண்ணியிருக்காங்க. ரெண்டும் வெவ்வேறு இதில் கேசஸ்ஸு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மீடியாவில் நானும் பார்க்குறேன், எல்லாத்தையும் ஒன்று பண்ணிட்டாங்க. எல்லாம் ஒரே டாக்டர்னு ஆக்கிட்டாங்க. ஒரே நெட்வொர்க்குன்ற மாதிரி. ஒரே நெட்வொர்க் எதை வச்சு சொன்னீங்க? ஒரே நெட்வொர்க்னு அது வெவ்வேறு நெட்வொர்க்லாம் இருக்கலாம், இல்லை இவன் இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம். அப்போ ஒரு நியூஸை வந்து இப்போ இந்த கிளப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இதுக்கு தான் நான் கேள்வி. இந்த கிளப் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன எதை உருவாக்க பார்க்குறீங்க இங்கே? அப்போ வெறுப்பு அரசியல். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இங்கே தவறு செய்யக்கூடிய தீவிரவாதிகளை தனிமைப்படுத்தணும், ஒரு சமூகத்தோடு பொதுமைப்படுத்தாதீங்க. இதை நான் சொல்கிறதே நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. நான் பல முறை இதை சொல்லி பார்க்குறேன். ஒரு தீவிரவாதிக்கு பலம் என்னென்னா, அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அது பலம். அவன் ஒரு தீவிரவாதி கூட சொல்ல, அவன் ஒரு பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் வந்து மக்களாக மாற்றக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இவங்க எல்லாருமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குடையின் கீழே கொண்டு வரீங்க அப்படின்னா அவனுக்கான ஒரு ஆடியன்ஸாக அவங்க மாறுறாங்க. அப்போ இவனை வந்து இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் இங்கே பாருங்கள். இப்போ ஒருத்தரை வந்து ஒருத்தரால் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கையில் வந்து தமிழர்களுக்கு சிங்கள இராணுவத்தால் பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ அங்கே ஈழத்தில் ஆயுதமேந்தி போராடிய தமிழர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கை இராணுவத்தை தாக்குறாங்க. எந்த ஒரு அமைப்பும் சிங்கள மக்களை தாக்கலை. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை செய்கிறது இராணுவம் இந்த அரசியல்வாதிகள் தான். அப்போ இந்த அரசியல்வாதிகளையும் இராணுவத்தையும் தான் அவங்க இதாக வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட டார்கெட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தலைவரை அடிக்கிறதா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கிய அதிகாரியாக இருக்கலாம். இவங்களால ஏதாவது ஒரு பாதிப்பு தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அவங்கள தாக்குறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த போராட்டங்கள்லாம் வருது. இதுதான் இயற்கையாக நடக்கும். என்ன ஒருத்தர் அடிக்கிறான் அப்படின்னா அவனை நான் அடிப்பேன். என்ன ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு 4 பேரை நான் அடித்தேன்னா இது என்னது? இது என்ன லாஜிக் இது? ஸோ இப்படி ஒரு ஃப்ளாவான ஒரு லாஜிக்கை தான் இந்த பயங்கரவாத கும்பல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பயங்கரவாத கும்பல் பண்ணுறது என்னென்னா, இது ஏன் டெரரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பயத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையானதை அவங்க சாதிச்சுக்க விரும்புகிறாங்க. இவங்க போராளிகள் கிடையாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே பேசிய அத்தனை நபர்களும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்காக அந்த மதத்திற்காக போராடக்கூடிய ஜிகாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இவங்க இஸ்லாம் மதத்தோடைய ஏதோ ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை செய்வது போல ஒரு நரேஷன் உருவாக்குறாங்க, ஒரு விங். நீங்கள் உங்கள் நோக்கம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது வெறுப்பை கக்கணும் அப்படின்னு நினச்சி இதை பண்ணுறீங்க. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட மதத்திலிருந்து டெரரிசத்துக்கு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வழிமுறையும் நீங்களே உருவாக்குறீங்க. எப்பவுமே தனிமைப்படுத்துங்க. ஒரு பயங்கரவாதி அவன் இஸ்லாமியன் இல்லை,
இதை தான் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம். இஸ்லாமிய அமைப்புகள் என்ன சொல்லுவோம், ஒரு பயங்கரவாத தாக்கத்தை ஒருத்தர் ஈடுபடுறான்னா அவன் வந்து இஸ்லாமியர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்தவர்களோட உயிரை பறிக்கக்கூடாது, எந்த ஒரு காரணத்தும் இல்லாமல் எந்த ஒரு நியாய நோக்கமும் இல்லாமல் ஒருத்தரை போய் நீ கொலை செய்கிறது வந்து பாவம். அப்படி பாவம் செய்வர்களுக்கு அல்லாஹ்வுடைய இதில் பார்வையில் இடம் இல்லைங்கிறது குர்ஆனில் டைரெக்டாகவே வர வருது. பயங்கரவாதிகள் பண்ணுறது என்ன, உன்னை ஒருத்தன் அடிக்கிறான், நீ டைரெக்டாக அவனை போய் அடிக்கிற, அது வேற. அது பழிவாங்க நடவடிக்கை, தனிப்பட்ட தாக்குதல், அது ஏதோ போராட்டம் கீராட்டம் எதையோ சொல்லிட்டு போகிற நீ. ஆனால் ஒன்று அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் உனக்கு அது உன் நண்பனாக கூட இருக்கலாம், குழந்தைகள் கூட அந்த இடத்துக்கு வரலாம் போகலாம். இப்போ ஒரு பொது இடத்துல வந்து நீ குண்டு வைக்கிறதுனா, இப்போ கோயம்புத்தூரில் குண்டு வச்சாங்க, அந்த குண்டு வெடிப்பில் இறந்தவர்கள் எத்தனை பேர் குழந்தைகள், எத்தனை பேர் வயோதிகர்கள், அதில் எத்தனையோ பேர் வந்து சக இஸ்லாமியர்களோட ஒரு நட்பாக இருக்கக்கூடிய உளவியல் கொண்டவர்கள் தான். ஏன்னா கோயம்புத்தூரில் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம், அதில் நிறைய கன்ஸ்பிரசிஸ் இருக்குது அதில் நடந்த விஷயங்கள்ல. ஆனால் இந்த ஒருத்தர் குண்டை கொண்டு போய் மக்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு துணி கடையிலையும் அங்கே பொருள் வாங்கக்கூடிய கடைகள்லையும் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே சாக போகிறது அப்பாவி மக்கள்ங்கிறது தெரியும் தானே அந்த குண்டு வைக்கிறவனுக்கு. இந்த மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது, ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது அப்படின்னா இதுதான்டா சான்ஸ்னு அலையாதீங்க தயவு செஞ்சு. அங்கே உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யோசிங்க. அங்கே நடந்த பிரச்சனைகள் என்ன, இது எந்த இடத்துல தவறுறோம். ஏன்னா அது வெடிச்ச இடம், அது முக்கியமான இடம், அது வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது, ஒரு ஹை மக்கள் அதிகமாக வந்துக்கிட்டு போகிற இடம். ரெண்டாவது டெல்லியோட டிராஃபிக் இதெல்லாம் நம்ம வந்து நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் என்பது நடந்திருக்கிறது. இது வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டுடைய பாதுகாப்பையும் கேள்வி கேட்கக்கூடிய விதமாக இருக்கிறது. இன்னும் வந்து அங்கே செக்யூரிட்டி டைட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் வந்து இதுக்கு பின்னாடி ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடிமருந்து அப்படிங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வெடிமருந்து இந்தியாவுக்குள்ள வந்துருக்குது 3000 கிலோன்னா கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. கிடைக்காது இல்லை, அது தடை செய்யப்பட்டது. அப்போ 3000 கிலோ வெடிமருந்து அப்படின்னா அதுக்கான சோர்ஸஸ் என்ன, எந்த சோர்ஸ்லேருந்து வருது போகுதுங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் டைட்டாக. ஏன்னா இப்போ அமோனியம் நைட்ரேட் தான் இவங்க பயன்படுத்திருக்காங்க. அமோனியம் நைட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரம். அமோனியம் நைட்ரேட் உர கம்பெனிகள் தான் வந்து அதை வந்து அதிகமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே ரெக்கார்டில் தான் போகும். அந்த மாதிரி எந்த உர கம்பெனிலேருந்து இது ப்ராப்ளம் ஆயிருக்கு, என்ன ஏது, இது மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸை கொண்டு வந்து இனி வந்து இந்த மாதிரி வெடிபொருள், ஏன்னா பேசிக்காக என்ன அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் தான், அதை உரங்கிற பேரில் தான் உள்ள கொண்டு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அந்த உரம்ங்கிறத மண்ணில் போடுறதுனால மண்ணு நாசமாக தான் போகுது. எதுக்கு இதை பேசாமல் இந்த அமோனியம் நைட்ரேட்டை வச்சு தயாரிக்கிற உரத்தையே தடை பண்ணிட்டா அமோனியம் நைட்ரேட்டோடைய பயன்பாடே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ யாராவது ஒருத்தர் அமோனியம் நைட்ரேட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க கூட அவனுக்கு என்ன ஏதாவது ஒரு லீகல் மீன்ஸை சொல்லி தான் உள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா கப்பல்லேருந்து கொண்டு வராங்க போகிறாங்க அப்படின்னா பேசிக்காக என்னங்க ஃப்ளைட் மூலிமா பொருளை கொண்டு வரலாம், இல்லை ஹார்பர் ஒரு பெரிய லெவலில் அதிக அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும், இல்லை சின்ன சின்னதாக பிரித்து கொண்டு வந்தீங்கனாலும் கூட இதெல்லாமே இந்த இதுதான் வழிமுறை. அப்போ எங்கெங்கே ஓட்டர் இருக்குது உங்கள் கவர்மெண்ட்டில், இதுதான் கேள்வி. ஹார்பர்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அம்பானி அதானி இந்த மாதிரி ஹார்பர்லாம் ப்ரைவேட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரைவேட் ஹார்பரில் யார் வந்து பொறுப்பு, யார் இது? ஏன்னா இதே ப்ரைவேட் ஹார்பரில் வந்து போதைப் பொருள் பெரிய அளவில் சீஸ் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் இங்கே கேட்குற கேள்வி என்னென்னா இது என்ன நடக்குது? சரி, அது போக இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, அது எனக்கு ரெடிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. என்னது டெல்லியில் ஏதாவது பிரச்சனையா, ஏன் இந்த இடத்துல வந்து நிறைய போலீஸும் ராணுவமும் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கான். வெடிவிபத்து நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. இது எப்படி நடந்துச்சு, அவன் ஏதாவது தூங்கி டேஜாவில் கேள்வி கேட்டிருக்கானா, ஒன்றும் புரியல. அது ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது என்ன பண்ணும் ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதி மக்களை அச்சுறுத்துகிறான். அது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த பயங்கரவாதி மக்களை வந்து ஒரு அப்பாவி மக்களை வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பயங்கரவாதி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அரசியல் பேசுகிறாங்களோ அவங்க வீட்டுக்கெலாம் குண்டு வைப்பேங்கிறான். அங்கே ஒரு பயங்கரவாதி வச்சிடறான். இப்போ சரி, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டதில் டாக்டர்ஸ். என்னன்னே புரியல. நம்ம தீவிரவாதம்ங்கிறது வந்து ஒரு புரிதலற்ற இல்லை தெளிவற்ற இல்லை கல்வி அறிவற்றவர்கள் அப்போ எஜுகேஷனை கொடுக்கும்போது நம்ம பயங்கரவாதத்துலேருந்து மக்களை மீட்ட முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இல்லை இதுக்கு முன்னாடிலாம் வந்து தீவிரவாதிகள் யாருங்க, வாழ வழி இல்லாதவன், ஏதோ ஒரு வெறுப்பால் வளர்க்கப்பட்டவனா இருப்பான், இல்லை ஏதாவது சின்ன வயசில் ஒரு வெறுப்பை பார்த்து அதில் அந்த வெறுப்புக்கு பழி தீர்க்கணும்னே அவன் லைஃப்பை வந்து மாற்றிக்கிட்டவனா இருப்பான். பேசிக்காக அவன் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் கூட்ட கொண்டவனா இருக்க மாட்டான். இவங்க தான் வந்து தீவிரவாதத்துக்குள்ளே உழுவானுங்க. இவங்கள தான் வந்து இவங்க தான் பாம்பை கட்டி விடுறது பண்ணுறது இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நடந்துருக்கிறது
இந்த தீவிரவாதிகள்ங்கிற அந்த ஒரு இலக்கணத்துக்கே ஒரு புது ஃபார்மாக இருக்குது. எல்லாம் படித்த டாக்டர்ஸு, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸு. ஒரு டாக்டர் என்னென்னா இதில் அது இருந்தாலும் ஹைதராபாத்தை சார்ந்தவர் போல், குஜராத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார் போல். அவர் வந்து அந்த ரிசின் தயாரிச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து குஜராத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது என்ன அது இனிமேல் விசாரணை எல்லாம் முடிஞ்சு தான் வந்தால் தான் தெரியும். இது வந்து இப்போ இவங்க கைது பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. இவங்ககிட்ட வந்து அந்த அன்யூஸ்வலாக நைட்ரேட் இதெல்லாம் வந்து ஏதோ கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளில் இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு டாக்டரோட கார் தான் வந்து இங்கே அந்த I-20 கார் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு வெடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாத்தையும் காரணம் காமிச்சு இவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் இருக்க ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் இவங்கெல்லாம் ஒன்றா படிச்சிருக்கிறாங்க போல். அது ஏதோ சைனா பேஸ்டு இது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து செலக்ட் பண்ணி போனவங்கள அங்கே சைனாவில் இருந்து இந்த இது சைனாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் இவங்க மெடிக்கல் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் துருக்கியில் இதுக்கான பிளான் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. ஸோ இது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல நமக்கு. இது எல்லாமே நியூஸுங்க, எதையுமே நம்ம வெரிஃபை தான் பண்ணணும். இது பிரச்சனை என்னென்னா, அஃபிஷியல் நியூஸில் வர நியூஸே வந்து மாறி இருக்குது. அவங்க போட்டு பார்க்கணும், நரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி இருக்கக்கூடாது. ஒரு தேச பாதுகாப்புன்னு பேசும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் அங்கே என்ன அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ, எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம வந்து எடுத்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுவிட்டு அஃபிஷியலாக ஒன்று சொல்கிறத நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் கோர்த்து போட்டோம்னா இது அது என்னன்னா ஒரு வன்ம அரசியலுக்கு வேணால் பயன்படும். இஸ்லாமியர்களை திட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, திட்டுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி தான் இருக்குது பல பேரோட கண்டென்ட். அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த பயங்கரவாதிகளை ஒரு மதத்தோட பொதுமைப்படுத்தி பேசாதீங்க. இது என்ன ஆகும்னா, தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமியர்கள்னாலே அப்படிங்கிற ஒரு உளவியல் என்பது உலகம் முழுக்க வந்துருச்சு. நீங்கள் ஒரு பிராங்க் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு துபாய் ஷேக் மாதிரி ஒருத்தன் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ஒரு சூக்கேஸ் வச்சுட்டு நடந்து போயிடுவான். இதே இதை ஒரு வெள்ளைக்காரன் பண்ணும்பொழுது காட்டுவாங்க, இல்லை வேற ஒருத்தன் பண்ணும்போது காட்டுவாங்க. மக்கள் வந்து சூக்கேஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்து தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஷேக் மாதிரி வந்த ஒரு ஆள் வந்து சூக்கேஸை வச்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு எல்லாம் தெரிச்சு விடுவாங்க. அண்ட் ஃப்ளைட்டில் வந்து ப்ரே பண்ணுறாங்க. இது ஒன்று. இன்னொரு காமெடி ஷோவில் வந்து ஒருத்தர் நடுவில் வந்துட்டு எந்திரிச்சு அங்கே காமெடி ஷோ அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அப்படி திறப்பான், எல்லாரும் கதறிடுவாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு மதம், இப்போ ஹிந்துசம் ஒரு மதம், கிறிஸ்டியானிட்டி ஒரு மதம், ஜெயினிசம் ஒரு மதம், புத்திசம் ஒரு மதம், அதே போல் இஸ்லாம் ஒரு மதம். இஸ்லாம் என்பது ஒரு பாலைவனத்தில் உருவாக்கிய ஒரு மதம். அதனால் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த மாதிரியான சில வாழ்வியல் முறைகள் அந்த மதத்துக்குள்ளே இருக்குது. அதில் எது சரி எது தவறுங்கிறதெல்லாம் அங்கே அந்த மதத்தவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிஞ்சு எந்தெந்த காலகட்டத்தில் எதற்காக சொல்லப்பட்டதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். லிட்டரலாக எடுத்துக்கக்கூடாது சில விஷயங்களை. ஸோ லிட்டரலாகவே எடுத்துக்கக்கூடாது. ஒரு 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 மதம் இதில் சொல்லுதுன்னா அதோடைய இன்டெப்த்தான விஷயம் என்னென்னு தான் பார்க்கணும் இல்லையா. சில ரொம்ப எல்லாம் லிட்டரலாகவே எடுத்துக்கிறாங்க, டப்புன்னு. ஸோ அப்படி எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இது இஸ்லாமியர்கள்ட்டே நிறைய அந்த குழப்பம் இருக்குது. இஸ்லாமியர்கள் வீட்டில் நாய் வளர்க்க மாட்டாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் நாய் ரொம்ப ரேராக வளர்ப்பாங்க, அசுத்தமான ரொம்ப ரேராக வளர்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் வந்து குரானில் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாய் வந்து அசுத்தமானது. ஏன் அப்படின்னா அது உண்மைதான், நாய் வந்து அசுத்தமானது தான். அவர் அதை என்ன சொல்லுவாருன்னா, அதையும் உன்னது வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதே பேர். நாய் அசுத்தமானது, அது ஒன்று வீட்டுக்குள்ளே அனுமதிக்காது. அது வந்து அது தப்பாக போய் எல்லா இடத்துலையும் வாய் வைக்குது, நம்ம மூஞ்சிலையும் வந்து வாய் வைக்குது போகுதுங்கிற அதெல்லாம். இப்போ நானும் தான் நாய் வளர்க்குற நக்கா விட்டுட்டாருங்க. ஸோ அது வளர்க்குறவங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அது மூலிமா நோய் கிருமிகள் எல்லாம் அதிகமாக வரும். ஸோ அதை வந்து அனுமதிக்காத அப்படிங்கிறது பேசிக்கலி அது அந்த காலத்தில் ரேபிஸோடைய ஃபியர் தான். அது ரேபிஸ் நாய்கள் மூலிமா அதிகமாக பரவும். ஸோ நாய் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ரேபிஸ்லாம் வந்துருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து அவர் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நாயை வந்து வளர்க்காத, அது ஆனால் பூனை வந்து சுத்தமானது, பூனை வந்து தன்னை சுத்தம் செய்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நாய் வந்து தன்னோட இது சாப்பிடும் சில நேரத்துல, பூனை மாதிரிலாம் பண்ணாது அப்படிங்கிறதுல அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு இடத்துல அவர் அதை சொல்கிறத வச்சுக்கிட்டு நாயை வளர்க்கக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் ஒரு தரப்பு பேசுவாங்க. ஆனால் அதே நபிகள் வேற ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நாயை வேட்டைக்கு பயன்படுத்து, நாய் வந்து உனக்கு அதோட வாய்ப்பட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய உணவை நீ கழுவி சுத்தம் செய்து சாப்பிடலாம்ங்கிறார். அப்போ நாய் வளர்க்காமையாக இருந்தாங்க, வேட்டையின் ஒரு பகுதி. ஐ மீன் அவர் சொன்னது என்னன்னா, பெட் அனிமல்ஸே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. பெட் அனிமல்னா அதில் பூனையும் வந்துடும்ல, பெட்டா எதையுமே வளர்க்காதேங்கிறாரு நபிகள். பிரயோஜனம் இல்லாம பூனை வந்து பூனையும் ஒரு பயன் தருது. ஏன்னா பூனை வந்து எலிகளை பிடிக்குது, இதை பிடிக்குது, அதெல்லாம் பிடிக்கிறதுனால வீட்டுக்குள்ள அது இருக்கிறது பாதுகாப்புங்கிறனால அவர் அதை சொல்றாரு.
ஆனால் பெட்டா வளர்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ஒரு பயன்பாட்டிற்காகத்தான் ஒரு உயிரினத்தை ஒரு மனிதன் வளர்க்கணும். உனக்கு ஒரு உயிரினம் எந்த விதமான பயனும் இல்லை, ஆனால் அதை நீ எதிர்த்து வளர்க்குற அப்படின்னா அது வளர்க்கக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு கிளி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வளர்க்காது அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட்டு. ஆனால் இதில் இந்த டெப்த்தை யார் புரிஞ்சு வச்சிருக்கா? ஒரு சில பேர் ஆனால் வீட்டில் கிளி வளர்ப்பாங்க, நாய் வளர்க்க மாட்டாங்க. கேட்டால் வந்து நபிகள் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு, நபிகள் பெட்டே வளர்க்கக்கூடாதுங்கிறாரு. கிளியை என்ன பயன்படுது உங்களுக்கு? கிளியை சமைச்சா சாப்பிட போறீங்க, அப்புறம் எதுக்கு அது? சமைச்சு சாப்பிட்ற கோழியை வளர்க்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் எந்த பயனும் இல்லாமல் நீ ஒரு கிளியை வளர்த்தினா அந்த கிளிக்கு நீ ஒரு செலவு பண்ணிட்டு இருப்ப. அந்த செலவு வந்து தண்ட செலவு உனக்கு, அதை நீ செய்யக்கூடாதுங்கிறது தான் நபிகளுடைய பார்வை. அப்போ இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கே அது காலம் எடுக்கும். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதுல இஸ்லாமியர்களே நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த புனித போரை பற்றி ஒரு இடத்துல சில இடத்துல சொல்கிறார். அதான் இந்த ஜிகாத். அவரே சொல்றாரு, வேறொரு மனிதனை நம்மளுடைய நம்பிக்கையை வந்து வலிந்து திணிக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிகாத் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக இருப்பவர்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டையும் போட்டு கம்பைன் பண்ணி இறைவன் வந்து நானே ஒருவரே நான் தான் இறைவன் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். அதாவது அல்லாஹ் தான் ஒரே இது, மற்ற எல்லாமே ஃபேக் காட்ஸ் அப்படிங்கிறது அவங்க கான்செப்ட். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. இது ஆனால் வெவ்வேறு கான்டெக்ட்ல சொல்லப்பட்டது, வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு கான்டெக்ட்ல சொல்லப்பட்டது. என்னை வழிபடாத மற்ற அத்தனை பேரையும் நீ போய் அழிச்சு கொள்ளுன்னு சொல்லலை, டைரக்டா இல்லை. ஆனா இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக செயல்படுபவர்கள் வந்து வாழ தகுதியற்றவர்கள் மாதிரி ஏதோ ஒரு இது வரும், அவங்கள கொள்றது. அதான் ஜிகாத் அப்படிங்கிறது. இது ரெண்டு வெவ்வேறு இடத்துல இருக்கும். அது ரெண்டையும் போட்டு குழப்பி எடுத்து கொண்டு வந்து ஒன்னாக்கி ஒரு குழப்பத்தை உருவாக்கி, இந்த குழப்பத்தின் அடிப்படையில் வஹாபிசம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த குழப்பத்தை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ற ஒரு அந்த இஸ்லாத்துல ஒரு செக்ட் தான் வஹாபி. அந்த வஹாபிசம் தான் வந்து இப்போ இன்னைக்கு பயங்கரவாதத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கு. அவங்க தான் இந்த ஜிகாத்தை புனிதப்படுத்துறது, இதை பண்றது, அதை பண்றதுன்னு சொல்லிட்டு கடைசியில இயல்பாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மற்ற மதத்தவர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு அதுதான் போய்கிட்டு இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா, இவற்றை எல்லாத்துக்கும் புரிந்து கொள்வதற்கு இந்த வஹாபிசம்னா என்ன, பொதுவான இஸ்லாம்னா என்ன, இந்த வஹாபிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, வஹாபிசத்தோட கருத்துக்கள் எல்லாத்தையும் இஸ்லாத்துடைய கருத்துக்களாக தவறாக எடுத்துக்க கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நபிகள் வந்து ஒரு பெண் வந்து மாடஸ்டாக உடை உடுத்தணும், கழுத்து தெரியக்கூடாது, கைகள் தெரியக்கூடாதுங்கிறதுலாம் அவர் சொல்றாரு. ஆனால் முழுசா முக்காடு போடுன்னு அவர் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா வஹாபிசம் வந்து முழுசா ஒரு பொண்ணு வெளியில மூஞ்சி ஃபுல்லா மறைச்சிட்டு தான் வரணும்னு சொல்லுது. இப்போ எதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? வஹாபிசத்தை ஃபாலோ பண்றோமா, இஸ்லாத்தை ஃபாலோ பண்றோமா? கருப்பு கலர்ல தான் போடணுங்கிறது வந்து வஹாபிசம் சொல்றது, இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் வந்து என்ன கலர்ல வேணாலும் நீ போடு, ஆனா மாடஸ்ட் போடு, கழுத்து தெரியக்கூடாது, தலைமுடி வந்து கணவன் மற்றும் வீட்டாரை தவிர்த்து வேற யாருக்கும் அது காட்டக்கூடாது அப்படிங்கிறது. நீங்க சொல்லிக்க ஞாபகம் இருக்கா, மேரிய காட்டுறப்ப கூட ஆல்மோஸ்ட் ஒரே ட்ரெஸ் தான். புரியுதுங்களா? மேரிய நீங்க புனித மேரியை நீங்க பாக்குறீங்க, புனித மேரி என்ன மாதிரி உடை இருக்குதோ அதே உடையை தான் வந்து நபிகள் வந்து இது பண்றாரு. இப்போ புனித மேரிக்கு ஏதாவது ஒரு கலர்ல தான் பண்றீங்களா? இல்ல வெவ்வேறு கலர்ல பண்றீங்களா? அதே தான் நபிகளும் ஒரு கலருக்குலாம் அவர் எதுவும் சொல்லலை. ஆனா கருப்பு தான் போடணும்னு யார் சொன்னா? இந்த வஹாபிசத்தை தூக்கிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தேன், அன்னைக்கு பார்க்குறேன் தமிழ்நாடு ஸ்கூல்ல இஸ்லாமிய மாணவிகள் பேட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த வஹாபிசம் பார்க்குறேன், ஸ்கூல் மாணவிகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து தென் மாவட்டங்கள் தான். இதே ராமநாதபுரத்துல அவங்களுடைய பாட்டிகளும் அம்மாக்களும் எப்படி இருந்தாங்க? ஏன்னா இயல்பா புடவை கட்டுற மாதிரி புடவை கட்டிட்டு அவங்களுடைய இதை மட்டும் முடிக்குவாங்க, வெளியில வரும்போது மட்டும் இப்படி போட்டுக்குவாங்க. அவ்வளவுதாங்க இருந்துச்சு. இல்லை இன்னொரு சில பேர் என்ன பண்ணா, ஒரு தனியா ஸ்கார்ஃப் மாதிரி வச்சுட்டு அதை இப்படி போட்டுக்குவாங்க. இவ்வளவுதான் ராமநாதபுரத்துல நீங்க இப்பவும் பார்க்கலாம். ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எப்படி உடை உடுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எப்படி மாத்திக்கிட்டு இருக்கீங்க? அது கிறிஸ்டியானிட்டி, இந்து, முஸ்லீம் இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி நீங்க இந்த வஹாபிசம் சொல்றீங்க, அது மாதிரி உள்ள கொண்டு வந்து இவங்களே சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இவங்களே வந்து போட்டு எல்லாத்தையும் போட்டு தப்புங்க. மதத்தை ஃபாலோ பண்றதுன்னு ஒண்ணு, அதாவது ஒரு வெறித்தனமா கொண்டு வந்து திணிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டையும் செய்யக்கூடாது யாரும். இதை செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்க உங்க மதத்தை நீங்க உண்மையா ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்து அதெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனா அதை செய்யும் பொழுது என்ன ஆகிருதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். எக்ஸாக்ட்லி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கும்போது அது எப்படி சொல்றது, ஒரு அதீதப்படியான ஒரு வெறி கொண்ட செயல் போல பார்க்கப்படுது.
எல்லாரும் அப்படிதான் பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இல்லைப்பா, இப்போ நம்பிக்கை, மத நம்பிக்கை மட்டும் இல்லாமல் இல்லை அரசியல் ஒரு சார்பு, இந்த ஃபிலாசபி எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரீமாக போனால் அது நம்மளுக்கு நல்லது இல்லை தானே, அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆமாம், இண்டிவிஜுவல் சுச்சுவேஷன்ஸை பொறுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். இப்போ இண்டிவிஜுவல் சுச்சுவேஷனை பொறுத்து அனலைஸ் இந்த தீவிரவாதிகள் பண்ணியிருந்தாங்கன்னா இதை வச்சு பண்ணியிருப்பாங்களா? யோசிங்க. ஆல்ரெடி இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டே இஸ்லாமியர்களுக்கு பல இடங்களில் எதிரான நிலைப்பாடு கொண்ட கவர்மெண்ட். அவங்களும் ஒரு மதவாத கவர்மெண்ட். இப்போ இந்த பயங்கரவாதிகள் இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பண்ணியிருக்கானுங்களா? இன்னும் கஷ்டமாக தானே ஆக்கி விட்டு போயிருக்காங்க. இப்போ புரியுதா? இதுதான் இங்கே பிரச்சனை. ஒரு கொஞ்சம் யோசிக்கணும். சரி, நம்ம இப்படி ஒரு பொதுவில் போய் பாம் வைக்கிறோம் அப்படின்னா அதில் எத்தனை பேர் சாவாங்க? அப்படி சாகிறவங்கள யாருன்னு நம்மளால முடிவு எடுக்க முடியுமா? அது ஒரு இஸ்லாமியர் கூட வரலாம். உன்னுடைய மதத்துடைய உண்மையான இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு தூய இஸ்லாமியன் கூட அங்க வந்து செத்துருக்கலாம். டிராஃபிக் சிக்னல்ங்க, அது யார் வேணா வந்து நிப்பாங்க. யார் வேணா எந்த பாவமும் அறியாத ஒரு பச்சிலம் குழந்தை அங்க வந்திருக்கலாம். ஒரு பச்சிலம் குழந்தைய நீ கொல்ற, எந்த பாவமும் செய்யல, அல்லாவுக்கும் எதிராக போல, கடவுளுக்கும் எதிராக போல, பேச கூட தொடங்கல அந்த குழந்தை. அந்த குழந்தை நீ கொன்ற அப்படின்னா உன்னை அல்லாஹ் வந்து அப்படியே அப்படியே ஆரத்தி எடுத்து வர வைப்பாரா? இது என்ன மாதிரியான உளவியல்ல இந்த தீவிரவாத தாக்குதல்கள் நடக்குது? அப்ப இதை நீங்க உடைக்கணும், இதை நீங்கள் புரிதலை ஏற்படுத்தணும். இந்த புரிதலின் அடிப்படையில் மட்டும்தான் இது மதவாதம்ங்கிறது இஸ்லாத்துக்குள்ள மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே எல்லா மதத்துக்குள்ளேயும் இருக்குது. அதையும் நம்ம பேசித்தான் ஆகணும். இது ஒரு இஸ்லாத்துக்குள்ள மட்டும்தான் தீவிரவாதம் இல்லை. கிறிஸ்தவத்தில் இருக்குது, ஹிந்துவிசத்தில் இருக்குது, இஸ்லாத்தில் இருக்குது, புத்திசம்ல இருக்கானுங்களே அந்த இலங்கையில் இருக்குல்ல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. மதவாதம்னு உள்ளே வந்துருச்சுன்னா அங்கே உள்ளே வந்து அடுத்த மதத்தவர்களை இழிவாக பார்க்குறதும், அவங்கள வந்து தப்பாக பார்க்குறதும், அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறதும் இயல்பாகவே வந்துடும். புரிஞ்சுக்கோங்க, இதை செய்யாதீங்க. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக நான் சொல்கிறேங்க, பாடத்திட்டங்களுக்குள்ளே கொண்டு வருவது தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படித்த இடத்துல இஸ்லாத்தை பற்றி நீங்கள் படிச்சிங்களா? இல்லை, அதில் ஒரு இது லைட்டாக என்னன்னா இஸ்லாம் ஹிந்துயிசம் நபிகள்னா ஒரு லைன் அவ்வளோதான். அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ், இன்னும் கொஞ்சம். அதே போல் கிறிஸ்துவத்தை பற்றினா இன்னும் கொஞ்சம், அப்புறம் ஹிந்துவிசம்னா இன்னும் கொஞ்சம். என்ன நான் விஷயம் சொல்கிறேன்னா, இதை வந்து காமன் சிலபஸாக மாற்றிடணும். எல்லாருமே படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருக்குது, சில ஹிந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, சில முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இருக்குது. அவங்க மதத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு அவங்க வந்து கொஞ்சம் அதை ஒரு புனிதப்படுத்தி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது காட்டுறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அட் த சேம் டைம் மற்ற மதங்கள் மேலே கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கார்னரிங் பண்ணுறது அங்கங்கே நீங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நீங்கள் இல்லைன்னு சொல்லி மறுத்துட முடியாது. அப்போ இது வந்து சிறு வயதிலிருந்தே ஒரு மதவாத சிந்தனையை தான் உருவாக்குது. அதுக்கு பதிலாக மதங்களும் அதன் ஒற்றுமைகளும்னு கொண்டு வரலாம். என்ன நல்லா காமனா இருக்கு, இதெல்லாம் நல்ல. மதங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைகள் என்னென்ன, இந்த மதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் இந்த மதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் என்னென்ன இடத்துல ஒத்து போகுது, இந்த மாதிரி சிலபஸை நீங்கள் வடிவமைச்சிங்கன்னா ஒரு இஸ்லாமியன் வந்து படிக்கும் பொழுது, ஓஹோ அப்போ ஹிந்து விஷயத்தில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸோட ஒத்து வருது. அப்போ அது கிறிஸ்துவன் ஒருத்தன் படிக்கும்போது என்ன தோணும், அப்போ ஹிந்து மற்றும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுடைய மதத்தோடையும் ஒத்து வருது. அப்போ அந்த மதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டியை படிக்கும் பொழுது அவன் அந்த என் மதம் தான் சிறந்தது, என் மதம் தான் எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாமல் முளையிலேயே அந்த மதவாத சிந்தனையை கிள்ளி எறிய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், அது நிறைய பேர் கோச்சுப்பாங்க, ஜஸ்ட் பிகாஸ் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலே அதை ஃபாலோ பண்ணாமல் அவன் எதை தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு சுய சிந்தனையும் அவனுக்கு வரும். இல்லை, அது வந்து ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன், அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. என்னன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட பற்றுதல் வந்து உங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் ஒரு படி மேலே தான் இருக்கும். ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் ஈடுபட வச்சிங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் பற்றுதல் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த குழந்தையில வந்து கொஞ்சம் மோல்டு பண்ணலாம் கேரக்டர்ஸ்லாம். ஸோ அந்த மோல்டிங் டைமில் இந்த மாதிரி ஒற்றுமை சார்ந்த சிந்தனைகளை குழந்தைகள்கிட்ட கொண்டு வரது வந்து ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த தீவிரவாதம்ங்கிறது உலகத்தில் பல இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியா மட்டும் விதிவிலக்கல்ல, எல்லா நாடுகளையும் நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் அங்கே பாதிப்புக்குள்ளாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி எந்த வித புரிதலும் இல்லாத, இல்லை இதை பற்றி அப்பாவிகள் எந்த ஒரு இதுவுமே ஒப்பீனியன்ஸ் கூட அவங்களுக்கு இருக்காது. மேபி அப்படி இருக்க அப்பாவிகள் தான் ஒவ்வொரு முறையும் இறக்குறாங்க. இந்த சம்பவத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. ஸ்பாட்லேயே 8 பேர் இறந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் 2-3 பேர் இறந்தாங்க. 13 பேர் இறந்துருக்குறாங்க. அது போக ஒரு 20 பேருக்கு மேலே வந்து இர்ரிவர்சிபிள் டேமேஜஸ் ஏற்பட்டிருக்காங்க. காது கண்ணு போன மாதிரி இர்ரிவர்சிபிள் டேமேஜஸ் வந்து ஒரு 20 பேருக்கு மேலே ஏற்பட்டிருக்கு.
இந்த சமூகத்தில் நமக்கு பல விதத்தில் அழிவு வரலாம், பல விதத்தில் இது வரலாம். ஆனால் சக மனிதனால் ஒரு அழிவு அப்படிங்கும் பொழுது அதை நாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு நீ என்ன காரணம் வேணாலும் கொண்டு வா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நியாயப்படுத்த முடியாது. இன்னொன்று, எப்போவுமே மதத்தை நம்மளோட சாய்ஸாக இருக்கிற ஒரு விஷயங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அது உன்னுடைய சாய்ஸ். ரெண்டாவது, உனக்கு அவ்வளோ கோபம் வருதா ஒரு இந்த மதத்தை வந்து இது எதிர் மதம் அப்படின்லாம் உனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னா, உன் மதத்திலிருந்து ஒருத்தன் விலகி போயிருப்பான்ல, அவன் மேலே அந்த கோபத்தை போய் காட்டு. உன் மதத்தில் எல்லாரும் யோக்கியனா இருக்கானா? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்த மதத்தில் குறைய கண்டுபிடிச்சு அடுத்த மதத்தவர்கள் நம்ம போய் திட்டுறதுக்கு முன்னாடி உன் மதத்தில் எத்தனை பேர் யோக்கியனா இருக்கான்னு கொஞ்சம் தேடிப்பாரு. எல்லாருமே உருப்படியா இருக்கானா? நம்ம அவன் மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல சரி செய்யறதுக்கு பண்ணுங்க. இப்போ இஸ்லாம் வந்து சொல்லும் தம் அடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாதுங்கிறது இஸ்லாத்துடைய கோட்பாடு. எத்தனை இஸ்லாமியர்கள் குடிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? தமிழ்நாட்டில் மற்றவங்க பொண்டாட்டியும் பார்க்கக்கூடாது, பிறர் மனை நோக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எத்தனையோ விஷயங்கள் இது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செய்யுங்க முதல்ல. அதே போல் ஹிந்துக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதுபடி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கானா, அவனை முதல்ல சரி செய்யுங்க. அப்படியே கிறிஸ்துவ இருக்குன்னா முதல்ல அவனை சரி செய்யுங்க. கண்ணில் உள்ள தூசை எடுத்துட்டு சகோதரன் கண்ணில் பாரு. ஆமா, அடுத்தவங்கிட்ட குறை கண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே போயிட்டு ஓ மதத்துல எல்லாம் சரியானா அவன் உடனே என்ன கேட்பான், ஓ மதத்துல எல்லாம் சரியா? என்னன்னா மதத்தை வச்சு ஒரு அரசியல் செய்யணுங்கிற முடிவுல தான் எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அதை தயவு செஞ்சு இந்த விஷயங்களை செய்யாதீங்க. ஏன்னா நீங்க செய்ய செய்ய திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இது முடிவுக்கு வராது. மதவாதம்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மதவாதத்துடைய ஒரு நெகட்டிவ் சைடை வந்து நம்ம அடிக்கடி அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதவாதம் பேசுகிறவங்க கிடையாது, அப்பாவி மக்கள். ஸோ தயவு செஞ்சு இந்த மதவாதத்தை பொதுவாகவே மதவாதத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. அதுதான் சரியாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி பாரு. நன்றி.